பாதை. இந்த பாதைகள் நம்முடைய வாழ்க்கையிலே திறக்கப்பட வேண்டும். உலகத்துக்கு நேராக, அசுத்தத்துக்கு நேராக, சாத்தானுடைய கிரியைகள், இருளின் கிரியைகளுக்கு நேராக கிடக்கிற திறப்புகள் எல்லாம் அடைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் நம்மை கொண்டே செய்வார். அதான் சொல்றார், உனக்கு அப்படி நான் பெயர் போட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பாதையை வழியை திருத்துகிறவன் என்று உனக்கு பெயர் போடு. அப்ப அர்த்தம் என்ன? நாம் அதை சரிப்படுத்தணும். அதற்குள்ள கிருபையை தேவன் தருவார். அந்த வழியை நாம் ரெஸ்டோர் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதையை விட்டுட்டோம், எங்கேயோ போய் நிக்கிறோம், ஒரு டெட் எண்ட்ல வந்துட்டோம், ஐயோ இனி வழி இல்லையே, எங்க போறது? திரும்ப அந்த பாதையை நாம் பிடிக்க வேண்டும். அந்த பாதையை பிடிச்சிட்டோம்னா திரும்ப சந்தோஷம், நாடின இலக்குக்கு நேராய் போக முடியும். எனவே பாதை திருத்துகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு தருகிறார். இன்னொன்று ஏசாயா 1:26 படிங்க. ஏசாயா 1:26. உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும், உன் நியாயாதிபதிகளை முன் இருந்தது போலவும், உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும், உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன், திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும், நீதிபுரம் என்றும், சத்திய நகரம் என்றும், சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். பெயர் பெறுவாய். இப்போ இங்க என்ன ரிஸ்டோர் பண்ணுவாரா? இல் ரிஸ்டோர் தி ஜட்ஜஸ். உனக்கு ஏற்கனவே நல்ல ஜட்ஜுகள் இருந்தார்கள், உனக்கு நல்ல நியாயம் சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள், நல்ல ஆலோசனை வழங்குகிறவர்கள் இருந்தார்கள். ஆனா இப்ப அது இல்ல. அதனால என்னாச்சு? நீ நீதி தவறிட்ட, நீ சில இடத்துல சத்தியம் தவறிட்ட, சத்தியத்துல நிக்க முடியல, கொஞ்சம் நீதி கொஞ்சம் அங்கே லெப்ட் ரைட் போயிருச்சு. அப்போ இப்ப கர்த்தர் என்ன சொல்றார்? நான் மறுபடியும் அந்த நியாயாதிபதிகளை உனக்கு தருவேன். அல்லேலூயா. உனக்கு கர்த்தருடைய நியாயத்தை சொல்லி தரக்கூடிய ஆட்களை, உனக்கு கர்த்தருடைய ஆலோசனைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆட்களை நான் மறுபடியும் தருவேன். அதனால் நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை தேவன் பார்க்கும் பொழுது தேவனுடைய நீதியின்படி நடக்கிற பிள்ளைகள் நீதிபுரம் என்று நாம் பெயர் பெறணும். நம்முடைய சபை நீதிபுரம் என்று பெயர் பெறணும். நம்முடைய வீடு நீதிபுரம் என்று பெயர் பெறணும். நம்முடைய வீடு சத்திய நகரம் என்று, நம்முடைய சபை சத்திய நகரம் என்று பெயர் பெறணும். சத்தியமும் தேவனுடைய நீதியும் அங்கே இருக்கணும். அதுக்கு தேவன் தரப்போகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அதை சொல்லக்கூடிய அநேக ஆலோசனைக்காரர்களை, நியாயாதிபதிகளை கர்த்தர் நமக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வழி தெரியாமல் எத்தனை பேர் வழி மாறி போயிடுறாங்க. ஆலோசனைக்காரர்கள் இல்லாதபடினாலே இடறி போறவர்கள் உண்டு, தவறான காரியங்களுக்குள்ள போயிடுறவங்க உண்டு. ஆனால் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். கடைசியாக சங்கீதம் 23:3 என்ன சொல்லுகிறது? அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்து நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆத்துமாவை தேற்றி என்று தமிழ்ல இருக்கும் பொழுது ஆங்கிலத்திலே he restored my soul. என்னுடைய ஆத்துமாவை திரும்ப அதனுடைய ஸ்தானத்திற்கு எடுத்து கட்டுகிறார். என்னுடைய ஆத்துமா எப்படி ஒரு நிலையில் இருந்ததோ இன்றைக்கு அது தளர்ந்து போயிருக்கிறது, அது திரும்ப தேற்ற வேண்டியது இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் திரும்ப அதை எடுப்பித்து நிறுத்த வேண்டியது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஆத்துமா சோர்ந்து போயிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை என்ன செய்யும்? உயிர்ப்பியும். அப்ப நம்முடைய ஆத்துமா, உள்ளான மனிதன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே சில சோர்வுகள், சில தொய்வுகள், சில மங்கல்கள், இவைகளெல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்முடைய ஆத்துமாவை திரும்ப உயிர்ப்பிப்பார், திரும்ப எடுப்பித்து கட்டுவார். ஹல்லேலூயா. உன் ஆத்துமா என்ன ஒரு ஆசீர்வாதமான நிலைகளில் இருந்ததோ, ஆவிக்குரிய பிரகாசத்தில் இருந்ததோ, அதை மறுபடியும் உனக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நான் 7 விதமான காரியங்களை உங்களுக்கு பட்டியலிட்டு காண்பித்தேன். இன்னும் ஏராளம் ஆசீர்வாதங்கள் இந்த வேதமாகிய பொக்கிஷத்துக்குள் இருக்கிறது. எல்லாம் நமக்கு தர இயேசு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுகிறார், பட்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப அளிப்பேன், உனக்கு திரும்ப அளிப்பேன். எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கடந்த வருடத்தின் இறுதி நேரத்திலே உமது பாதத்திலே வந்தோம்.
நாங்கள் நன்றி சொல்லவும், எங்கள் வாழ்க்கையை தூய்மைக்காய் ஒப்புக் கொடுக்கவும் எங்களை வழி நடத்தினீர். புதிய ஆண்டுக்குள்ளே நான் உங்களுடைய தோட்டக்காரராய் இருந்து உங்கள் தோட்டத்தை செழிப்பாக்குவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி கரம் பிடித்து எங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று எங்களோடு மாறாத வாக்குத்தத்தம் செய்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த அனுபவங்களிலே எங்களை வெற்றி சிறக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொருவருடைய தனி வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், வேலை, தொழில், ஊழியம் என்கிற எல்லா பகுதிகளிலும் வெளிப்படும்படியாக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த நாளில் இந்த காரியத்தில், இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் அது ஆசீர்வாதம் உண்டாகட்டும் தகப்பனே. ஒருவேளை தூர இடங்களில் இருந்து இன்டர்நெட் மூலமாக இதில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமது ஆசீர்வாதம் இந்த ஆண்டு முழுவதும் உண்டாகட்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற அனைவருக்கும் அது உண்டாவதாக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.